பார்வதி எடுக்க போகிற அவதாரங்களோட பெயர்களை சிவன் பார்வதி கிட்ட சொல்லிட்டு வந்தாரு அப்படிங்கிறதோட போன எபிசோட முடிச்சிருந்தோம். அதுல மகேசாசுர மர்தினி அப்படிங்கிற பெரிய அவர் குறிப்பிடுறாரு. இதை கேட்டு பார்வதி ஆச்சரியப்படுறாங்க. இன்னைக்கு எபிசோட்ல கைலாயத்துக்கு பார்வதியும் சிவனும் வந்தாச்சு. பார்வதியும் கண்ணீரோட கைலாயத்தை ரசிச்சுக்கிட்டே உள்ள வர்றாங்க. இப்போ சிவனும் கைலாய நாயகியை கைலாயத்துக்கு வரவேற்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. இவங்களுக்கு பின்னாடியே நந்தியும் முருகனும் வந்துட்டு இருக்காங்க. நந்தி முன்னாடி போக அவரை தடுத்து நிறுத்தி, நந்தி இப்ப போக வேண்டாம், ரெண்டு பேரும் பல விஷயங்கள் கழிச்சு இப்ப திரும்ப வந்திருக்காங்க, அதனால அவங்களை பேசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், அவங்கள தனியா விடதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சிவன் பார்வதி ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்க இடத்த பார்த்ததுமே பார்வதி கொஞ்ச நேரம் கண்களை மூடி அமைதியா நின்றுட்டு இருக்காங்க. உடனே சிவன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க இவங்க சொல்றாங்க, என்னோட மனசுக்கு நான் கட்டளையிடுறேன், நான் திரும்ப கைலாயத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்றாங்க. சிவனும் இல்ல, நீங்க வந்ததுனால எனக்கு தான் நிறைவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல பார்வதி சொல்றாங்க, என்னால் இது நம்பவே முடியல, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீங்களே என்ன தேடி வர மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்க சிவன் சொல்றாரு. இப்போ எல்லாமே சரிசமம் ஆயிடுச்சு, ஒரு முறை நீ என்ன தேடி வந்த, இப்ப நான் உன்னை தேடி வர மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்க. பார்வதி அது எப்படி சரிசமமாக முடியும், நான் எல்லாத்தையும் மறந்திருந்ததுனால நான் தான் துக்கத்துல இருந்தேன் அப்படிங்கிறாங்க. சிவனும் அதுக்கு, நீ தானே எல்லாத்தையும் மறக்கணும்னு சொல்லிட்டு வரம் வாங்கிட்டே போனேன், உண்மையை சொல்லணும்னா உன்னை விட நான் தான் அதிகமா சங்கடப்பட்டேன், நீ என்ன தேடி வந்திருந்த நேரத்துல கூட நான் தவத்துல தான் இருந்தேன் ஒளிய உன்னை நான் மறக்கலையே. அதுக்கு பார்வதியும் திரும்ப, நீங்க என்ன தேடி வந்தப்போ நான் மறந்துதான் இருந்தேன், ஆனா நீங்க தவத்துல உட்காந்துருந்தீங்களேன்னு இந்த மாதிரி திருப்பி சொல்றாங்க. சரி போனது போகட்டும், ஒரு பெரிய அத்தியாயமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவரு ஒரு அத்தியாயத்தோட முடிவு, இன்னொரு அத்தியாயத்தோட ஆரம்பம், நவதுர்க்கைகளோட அடுத்த அத்தியாயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாராகுங்கிறாரு. பார்வதி கொஞ்சமும் சளைக்காம, நான் கைலாயத்தோட நாயகி, மகாதேவரோட மனைவி, நான் எதுக்கும் எப்பவும் தயாரா தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு சிவனும் மகிஷாசுரன் பிரம்மதேவர் கிட்ட பேசிட்டு இருக்கான் இல்லையா, அதை கவனிச்சிட்டு இருக்காரு. அந்த காட்சியில காமிக்கிறாங்க. பிரம்மதேவர் கிட்ட மகிஷாசுரன் சொல்ல, நீங்க எனக்கு இந்த வரம் கொடுத்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறான். நீ இந்த வரத்தை சதி செஞ்சுதான் வாங்கியிருக்க அப்படின்னா கூட இதை வச்சு பிரபஞ்சத்துக்கு ஏதாவது நல்லது பண்ண அப்படிங்கிறாரு. இதை சொல்லி முடிச்சுட்டு திரும்பவும் பிரம்மன் கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணா, இப்போ எங்க கிளம்புறீங்கன்னு கேட்கிறான். இவரும், நீ கேட்ட வரத்தையும் கொடுத்துட்டேன்ல, இதுக்கு மேல என்னதுக்கு சொல்ற அப்படின்றாரு. அதுக்கு மகிஷாசுரனும், நீங்க கிளம்பணுமா வேண்டாமாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், ஏன்னா நீங்க கொடுத்த வரத்தோட பலன் எங்கிட்ட இருக்கு அப்படிங்கிறான். இவர், நீ என்னதான் சொல்ல வர்ற அப்படின்னு கேட்கவும், அதுக்கு மகிஷாசுரனும், வேற ஒன்னும் இல்ல, நீங்க உங்களோட பிரியமான பக்தர்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்கள பார்க்காம எங்க போறீங்க அப்படின்னு சொல்ல பின்னாடி இருந்து சுமனு வராங்க. மகிஷாசுரன் பிரம்மதேவன் கிட்ட சொல்றான், உங்களை நான் இங்க இருந்து போக விட்டேன்னா மறுபடியும் நீங்க சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, கொடுக்குற மாதிரி வரத்தை கொடுத்துட்டு எங்களை அழிக்கிறதுக்கு யாரையாவது உருவாக்கிடுவீங்க, எனக்கு அதுல எல்லாம் இஷ்டம் இல்ல, நீங்க இன்னொரு தேவியை உருவாக்க கூடாது, ஏன்னா மும்மூர்த்திகள் நீங்களும் ஒருத்தர், அதனால இனிமே நீங்க என்னுடைய விருந்தினரா எப்பவுமே என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மந்திர சக்தியை வரவழைச்சு அவரே அங்கேயே கட்டுப்படுத்துறான். உடனே என்ன போக விடுங்க இருந்து, இல்லைன்னா உன்னோட மரணத்தை வரவழைச்சுக்குவேன் அப்படின்னு அவரும் எச்சரிக்கை பண்றாரு. அதுக்கு மரணத்தெல்லாம் வரவழைக்கல, காளியை தான் வரவழைக்க போறேன் அப்படிங்கிற மகிஷாசுரன். அவங்க வந்ததுக்கு அப்புறம் அவளை அழிச்சிட்டு அசுரர்களுடைய பொன்னான காலத்தை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த காட்சியில சிவன் பார்வதி காமிக்கிறாங்க. சிவன் ரொம்ப கோபமா இருக்காரு. இதை கேட்டுட்டு பார்வதி சிவன் கிட்ட ஏன் வருத்தமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதும், மகிஷாசுரன் பிரம்மதேவரோட வரத்தினால யாரால அழிக்க முடியாதவனா ஆயிட்டான், மும்மூர்த்திகள் அழைச்சா கூட அவனை அழிக்க முடியாது அப்படிங்கிறாரு சிவனும். பார்வதி, அப்படின்னா மகாகாளி அவனை அழிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிவன் ரொம்ப அமைதியா இருக்காரு. ஏன் மௌனமா இருக்கீங்க, நீங்க தானே சொல்லுவீங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கும்னு, அப்படின்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இருக்கும் அப்படிங்க சிவன் சொல்லாரு. இல்ல, மகிஷாசுரன் ஒரு விசித்திரமான வரம் வாங்கியிருக்கான், அவனோட அழிவு ஒரு பெண்ணோட கையில தான் இருக்கு, அந்த பெண்ணும் மும்மூர்த்திகளோட சக்தியோட இருக்கணும் அப்படிங்க. பார்வதி, இதுல என்ன பிரச்சனை இருக்கு, நீங்க 3 பேரும் இணைஞ்சு ஒரு சக்தி உருவாக்கி எனக்கு கொடுங்க அப்படின்றாங்க. இல்ல, அது சாத்தியம் கிடையாது அப்படின்னு சிவனும் சொல்லவும் இவங்க ஆச்சரியமா ஏன்னு கேக்குறாங்க. சிவனும், அந்த மாதிரி ஒரு சக்தி உருவாகிறத மகிஷாசுரன் விரும்ப மாட்டான், அதனாலதான் பிரம்மதேவரை அவனோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.